இந்த ஷோக்கு அப்புறம் புலிக்கு அவ்ளோ லவ் வந்துட்டு இருக்குல்ல. ஏன்னா நீங்களுமே ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்துக்கு போயிருந்தேன். ஆமா. எல்லாரும் எனக்கு இவ்ளோ பெரிய ஒரு அன்ப குடுப்பாங்கன்னு நினைக்கவே அது முடியலன்றப்போ வண்டர்ஃபுல்லான ஒரு மொமெண்ட் அது. 9 ஆட்கள் இருக்காங்க இல்லையா உள்ள. நிச்சயமா. சரி அவங்க ஒவ்வொருத்தவங்களுமே விட்டு கொடுக்காம ஒவ்வொருத்தவங்களையும் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் கிடைச்சிருக்கு. எனக்கு அடுத்தவன் வளர்ந்துட்டானா வளர்ந்துட்டான்டா அவன் என்ன ஆகிட போகுது வளர்றான்டா அவனும் வளர்றாங்க நீயும் உங்களை சந்தோஷமா இருந்துட்டு போ அப்படின்னா. ஸோ இந்த டீம்ல அந்த ஒரு விஷயம் கிடையாது. விஷயம் இல்லாததுனால தான் இந்த ஷோ இவ்வளோ சக்ஸஸாக இருக்கு. ஓகே. பிரணிகா எவ்வளோ ஸ்பெஷல்? எவ்வளோ ஸ்பெஷல்னா அவ ஜாலி டைப்பாக என்கிட்ட பழகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன மைண்டில் வரும், பொண்ணுக்கு நல்ல ஃபேமிலிப்பா, சரி ரொம்ப கலகலன்னு இருக்காம தானே. ஆனால் அவள் லைஃப்பில் பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவள் சொன்னான்னா நான்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு எடுத்து நான் அதனால தான் சொல்லுவேன் கேட்டா பசங்களை விட வாரியர்ஸ்னால் பொண்ணுங்க தான். ஃபேமிலிக்காக ஷேர் சாக்ரிஃபைஸ் மெனி திங்ஸ். ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு அந்த பர்சன் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் அதிகமாகும். லைஃப்பில் வந்து நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அமைவாங்க, நல்ல ஒரு லவ்வர் அமைவாங்க. ஆனால் ஃப்ரெண்ட் அமையிறது ரொம்ப கிஃப்ட். அதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட் அமையிறது ரொம்ப கிஃப்ட். நிறைய மாற்றங்கள் இருக்குல்ல சிஸ்டர், சேஞ்சஸ். ஸோ அதுதான் எனக்கு சூசைட்லாம் அட்டன் பண்ண ஆள் நான். அந்த தாட்டே எனக்கு இல்லையே. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு புலி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மூலமா நமக்குள்ள ஒரு பரிச்சயமான ஒரு நபர் இன்னைக்கு தன்னுடைய ரியல் ஐடென்டிட்டி, அதாவது ராகவேந்திரா அப்படிங்கிற தன்னுடைய ரியல் ஐடென்டிட்டி மூலமா நம்மள நிலைத்து நிற்கிறாரு. அவர்கிட்ட தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். ஹாய் அண்ட் டேக் ஒன் நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் புலியா எங்க எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான நபர். அதுக்கப்புறம் எங்க போனாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேடல் இருந்துச்சு. நடுவில் மிகப்பெரிய கேப்க்கு அப்புறம் இந்த ஷோல ஒரு செம்ம கம்பேக் கொடுத்துருக்கீங்க. இது எப்படி பாசிபிள் ஆச்சு? அந்த 4 இயர்ஸ் கேப் ஏன் நடந்துச்சு? அந்த கேப் வந்து நமக்குன்னு கிடையாது. இப்போ மீடியாவில் இருக்க எல்லாருக்குமே அந்த கேப்ன்றது நடக்கிற விஷயங்கள் தான். ஏன்னா டோட்டலாக வந்து சஸ்டெயின் பண்ணுறது அப்படின்றது ஒரு 100ல் ஒரு 4 பேர் 5 பேருக்கு தான் அதுக்கு கிடைக்கும். இட்ஸ் ஆல் பேஸ்ட் அப்பான் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நமக்கு அடுத்தடுத்து ஒன்று கிடைக்குது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஒரே ஒரு பிரேக் ஒன்று அமைஞ்சதுன்னா அது வந்து வாலண்டியராக யாருமே எடுக்க மாட்டாங்க. நம்ம பிரேக் எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் எடுக்க மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த பழைய சீரியலில் நம்ம பண்ண அந்த கேரக்டர் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால நம்ம அந்த பிரேக் எடுக்கும் போது வேற ஒரு ஐடியா நமக்கு இருந்திருக்கும். ஓகே நம்ம ஸ்மால் ஸ்க்ரீன் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் பிக் ஸ்க்ரீன் வந்து ட்ரை பண்ணலான்றதுக்கான ஒரு கேப்பாக இருந்திருக்கும். பட் நமக்கு போகிற இடத்துலலாம் கிடைச்சிடாதுல ஆப்பர்ச்சுனிட்டி. ஃப்ராங்காக இருக்கணும்னா நம்மளோட பொட்டன்ஷியல் என்ன நமக்கு தெரியாத மாதிரி கிட்ட மற்றவங்களுக்கும் அது தெரியணும். தெரிஞ்சால் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனாலேயே வந்து எனக்கு அந்த 2.5 வருஷம் ஃபுல்லாக போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்கிற ஒரு ஃபேஸ் இருக்கும் தெரியுமா, பேடான ஒரு ஃபேஸ். அது ஒரு கோட் ஒன்று சொல்லுவாங்க, ஐடில் மைண்ட் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு. சும்மா இருந்தால் தான் நமக்கு தேவையில்லாமல் வேறு ஏதாவது பழக்கங்கள் ஆரம்பிக்கும், நமக்கு ரொம்ப ஓவர் திங்கிங் ஆரம்பிக்கும், டிப்ரெஷன் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அதனாலே நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணதுனாலே நான் வேற ஒருத்தவங்க வந்து சும்மா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட டேஸ்க்கு தான் போகும் மைண்டு. ஏன்னா நம்ம இதை பட்டிருக்கோம், அடுத்தவங்களும் இதை படணும் யாராவது ஆசைப்படுவோமா? யாருக்குமே இது வந்து கிடைக்காம இங்கே இருக்கணும்னு தான் இருக்கணும். ஸோ எனக்கு டோட்டலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஷட்டர் ஆகிடுச்சு ஃபுல்லாக, எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதுக்குன்னு போயிட்டு தேடாமே அங்கே இருப்போம். அந்த 4 வருஷத்தில் கிட்ட கதவுகள் எல்லாம் தட்டியிருப்போம். ஆனால் விஷயம் என்னென்னா சொல்லுவாங்கள்ல ஒரு விஷயம், தூங்குறவனை ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவன் இருக்கான் தெரியுமா? ஸோ அது ஒன்று விஷயம் இருக்குது. நம்ம
தட்டுறது நம்ம வேலை. உள்ள உட்காந்துட்டே வெளியில் பூட்டை போட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? நிச்சயமா. ஸோ நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேக் இருக்கும் போது எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு நாள் ஒரு மெசேஜ் வந்தது. ஓகே. சேனலில் அவங்க ரொம்ப க்ளோஸான ஒருத்தங்க, ஜீ தமிழில், அவங்களோட பேர் வந்து ஸ்ருதி. மெசேஜ் அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, உங்களால் சேனலுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ தான் ஆரம்பிச்சது இது. அண்ட் இந்த ஷோ பற்றி நான் ஒன்று சொல்லி ஆகணும் அப்படின்னா, இதுவும் வந்து சும்மா ஆட்களை பார்த்துட்டு உடனே வந்து செலெக்ஷன் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் இருக்கிற கூட 9 கண்டஸ்டன்ஸுமே கிட்டத்தட்ட 5 லெவல் ஆடிஷன் தாண்டி தான் வந்திருக்கும். ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பாப்புலராக இங்கே இருக்கிறவங்களும் இந்த ஷோவில் இருக்காங்க. என்ன மாதிரி நடிச்சுட்டு வந்தவங்களும் உள்ள இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் உள்ள நடந்தது. என்ன ரொம்ப ஒரு இன்ட்யூஷன் மாதிரி ஆயிடுச்சுன்னா, நிறைய ஆடிஷன்ஸ் இந்த அந்த கேப்பில் நம்ம போயிருப்போம். இதுவும் அந்த மாதிரி ஒரு ஆடிஷன் தான் நான் போனேன். ஓகே. எனக்கு ஒவ்வொரு ஆடிஷன்லையும் நம்ம போவோம், ஃபோன் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் நிறைய. ஸோ இங்கே இது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போன ஒரு ஆடிஷன். இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணி அனுப்பும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏஜ் ஆகிட்டே இருக்குல்ல நமக்கும். ஸோ நம்மளுக்கும் வந்து அந்த தேடுதல், அந்த கமிட்மெண்ட் அப்படின்ற விஷயம் சின்சியராக இருக்கணும். ஸோ அப்படி அந்த 5 ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஷோ கிடச்சிது. அண்ட் இந்த ஷோ மூலியமாக நான் முக்கியமாக தேங்க் பண்ண வேண்டியது யாருன்னா, பூங்குன்றன் சார், பாலாஜி அண்ணா எங்கள் டைரக்டர், அதுக்கப்புறம் பிரவீன் சார், அதுக்கப்புறம் ராகுல் சார், அண்ணாமலை அண்ணா, நெக்ஸ்ட் அருண்ண்ணா. ஸோ இவங்க எல்லாருமே தான் இங்கே. ஏன்னா இந்த ஷோவோட கான்செப்ட் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. சரி, அது வந்து சிங்கிளாக இருக்கும், ஒரு பார்ட்னர் நமக்கு வந்து கிட்ட மென்டராக கிடைப்பாங்க. அண்ட் அதில் இருக்க ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி இந்த ஷோவில் இருக்க ரொம்ப யூனிக்கான குவாலிட்டி என்னென்னா, நீங்கள் ஃபேக்கான ஒரு மாஸ்க் அந்த இடத்துல போடுறது வாய்ப்பே கிடையாது. அது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல கேமரான்னு ஒன்று பார்த்தாலே நம்மளோட ஃபேஸை தாண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃபேஸ் உள்ள வந்துடும். ஸோ அங்கே யாருமே நடிக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே. நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர் தான் அந்த ஷோ ஃபுல்லாக இங்கே இருக்கணுன்றதே ரொம்ப நல்ல ஒரு கான்செப்டாக இருந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த டெக்னிக்கல் டீம் வந்து அவ்வளோ போடுது எஃபர்ட். அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஷோ ஒன்றுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, நாங்கள் இப்படி பண்ணோம், நாங்கள் அப்படி பண்ணோன்ட்டு பண்ணுறதா இருந்தாலும் பின்னாடி ஒரு தள்ளு யார் தள்ளுறாங்க அவங்க தானே. ஸோ இன்னைக்கு நான் வந்து அந்த டெக்னிக்கல் டீம் இல்லை அப்படின்னா நாங்கள் இல்லை. இந்த ஷோக்கு அப்புறம் புலிக்கு அவ்வளோ லவ் வந்துட்டு இருக்குல்ல. ஏன்னா நீங்களுமே ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க, நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்துக்கு போயிருந்தேன், எல்லாரும் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு அன்பை கொடுப்பாங்கன்னு நினைக்கவே முடியலன்றப்போ வண்டர்ஃபுல்லான ஒரு மொமெண்ட் அது. ஏன்னா நம்மள ஷோ ஆரம்பிக்கும் போது டிக்கெட் எடுத்துருவோம், உள்ளே போயிடுவோம், பால்கனின்னு இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. அந்த மாதிரி என்ன ஆகும் போதுன்னா, எங்கள் ஏரியா தேட்டர் தான் இத்தனைக்கு வந்து ராக்கி தேட்டர் தான். நாங்கள் தான் போய் பார்த்தேன். சண்டேன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக எந்த படத்துக்கு நீங்கள் வாங்கினாலும் ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். அது ஆப்வியஸான ஒரு விஷயம். அதுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆச்சு, நான் பாட்டுக்கு படம் பார்த்துருந்தேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, ரொம்ப நாளைக்கு அதுக்கப்புறம் நான் தனியாக போனேன் ஒரு படத்துக்கு. அப்படியா? ஆமாம். எனக்கு யாரும் இல்லை, ரொம்ப போர் அடிச்சதுக்கு, ஷூட்டும் இல்லை, அண்ட் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ போயிட்டேன் படத்துக்கு. உட்காந்துட்டு இருக்கும்போது படம் பார்த்துட்டே இருக்கேன். இன்டர்வல் விட்டாங்க. இன்டர்வலில் போயிட்டு பாப்கார்ன்லாம் வாங்கி வந்ததுக்கப்புறம் நான் உட்காந்துட்டேன். படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் உங்கள் முன்னாடி கேட்ட பால்கனிலேருந்து எல்லோரும் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ராகவேந்திரன். எனக்கு என்னென்னா, சரி அவங்களோட ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ பர்த்டே போல், பேர் அவரதும் ராகவேந்திரனா இருக்கும் போல், நீ ரொம்ப யோசிக்காதரா, எந்திரிச்சிருந்து நீ அதுக்கப்புறம் மொக்க வாங்கிறாது அப்படின்னு நான் தான் இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, நாங்கள் ஒரு ரீக்ரியேஷன் கிரவுண்டில் ஒரு பாட்டு ஒன்று பண்ணோம், மச்சான் சாங் ஒன்று. அது பயங்கர ரீச் ஆனாங்க, பாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாட்டு. இப்போ தான் ஏன் பேரை சொல்லிட்டு இந்த சாங்கையும் அவங்க பாடணும். நம்ம தான் சும்மா எந்திரிச்சு மேலே பார்த்தா க்ரௌடில் என்ன தான் பார்த்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ எனக்கு அந்த மொமெண்ட்டில் நான் என்னோட டெக்னிக்கல் டீம்ட்டு நான் சொன்னேன், நான் இவ்வளோ தான் அனுபவிச்சேன், ஆனால் ஃபோனில் ஒரு வீடியோ எடுக்கணும்னு எனக்கு அப்போ தோணலை அப்படின்னு.
சரி அந்த ராகவேந்திரன் அவங்க கூப்பிட்டாலுமே தட் இஸ் நான் எப்படி அதை பார்ப்பேன்னா என்னோட உழைப்புன்னு மட்டும் நான் பார்க்க மாட்டேன். அந்த கொண்ட 9 ஆட்கள் இருக்காங்க இல்லையா உள்ள, சரி அவங்க ஒவ்வொருத்தவங்களுமே விட்டு கொடுக்காம ஒவ்வொருத்தவங்களையும் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ராகவேந்திரன் மட்டும் அந்த இடத்துல ஒன்றும் பண்ணலை. அந்த 8 பேர் வந்து ராகவேந்திரனுக்காக கை தட்டுறாங்கல்ல அந்த இடத்துல. ஸ்டார்டிங் ராவணனாக இருக்கட்டும், தங்கபாண்டியாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், என்னோட தம்பி திடீர்னாக இருக்கட்டும், சரவணனாக இருக்கட்டும், விக்னேஷாக இருக்கட்டும், சுரேஷ், பிளாக்கியாக இருக்கட்டும், அப்புறம் யாரை விட்டேன், விக்னேஷ், பிளாக்கி, கோமாப்பட்டி சொல்லிட்டேன். ஸோ நாங்கள் ஒரு 8 பேர். ஜிமிக்கிலியாக இருக்கட்டும், அதான். ஸோ எப்படின்னா எங்களுக்கு இந்த செட்டில் ரொம்ப அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, இதை வந்து சொன்னால் வந்து கண்டிப்பாக நம்ம ஆடியன்ஸ் வந்து காண்டாவாங்க. எனக்கு இப்படியெல்லாம் இருக்குமாடா, என்னடா உருட்டுற அப்படின்னுவாங்க. ஆனால் உண்மையை சொல்கிறேன்னா இந்த ஷோவில் நான் இப்போ 15 இந்த வருஷத்துல நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லாம் போயிருக்கேன். பட் இவ்வளோ எக்ஸ்டெண்டடான ஒரு ஷோ எனக்கு கிடச்சது கிடையாது. அண்ட் ரியாலிட்டி ஷோஸ்னால் நீங்கள் வந்து ஒரு ப்ரீ பிளானிங்லாம் இருக்காது. அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரே டேக் தான் அந்த ஷோ, விட்டுட்டு ரீவைண்ட் பண்ணிலாம் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் கிடைக்காது. சீரியல் வேறு, படம் எடுக்கிறது வேறு, டிஃப்ரென்ஸ் அதெல்லாம். ஸோ இங்கே எனக்கு இது ரொம்ப டஃப்பான டாஸ்க்காகவும் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது. ஓகே. ஸோ இந்த 9 பசங்களுக்குள்ளே இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா, நாங்கள் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டதே இல்லை. எங்கள் ஒருத்தருக்குள்ளேயும் போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது. எங்கே போனாலும் நாங்கள் அதை காலரை கூட தூக்கிட்டு சொல்லுவோம் அந்த விஷயம். ஏன்னா அப்படி கிடைக்கிறதுக்கு இப்போ இருக்கிற மீடியாவில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடுத்தவன் வளர்ந்துட்டானா, வளர்ந்துட்டான்டா அவன், என்ன ஆகிட போகுது, வளர்றான்டா அவனும் வளர்றாங்க, நீ உங்களை சந்தோஷமாக இருந்துப்போ அப்படின்னா. ஸோ இந்த டீமில் அந்த விஷயம் கிடையாது, விஷயம் இல்லாததுனால தான் இந்த ஷோ இவ்வளோ சக்ஸஸாக இருக்குது. ஓகே. நீங்கள் சொல்கிறீங்களே இங்கே 9 பேருக்குள்ளேயுமே போட்டி கிடையாது, பொறாமல் கிடையாது. எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் இருக்கலாம். ஆனால் எனக்கு நிஜமாவே உங்ககிட்ட அது வந்து 100% ஜென்யூனாக தெரியுது. பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட்டாக போட்டுட்ருக்காங்க இல்லையா, ப்ரோமோ வந்து நாளைக்கு ஷோ வரப்போகுது அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டாக போடும்பொழுதும் யார் என்ன போஸ்ட் போட்டாலும் அது அத்தனையும் புலியோட ஸ்டோரியில பார்க்க முடியும். வாவ் நண்பா சூப்பர் கலக்குற அந்த விஷயம் எல்லாமே வெறும் ஸ்டோரிக்காகவும் வெறும் வார்த்தைக்காகவும் இருக்க மாதிரி தெரியல. ஆத்மாத்மாவா மனப்பூர்வமா நமக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா நாங்கள் எப்படி பண்ணுவோம், அப்படிதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, அது காரணம் என்ன, வாலண்டியராக பண்ணுறதுன்றது வேற. நான் இந்த 15 வருஷத்தில் கேட்ட எனக்கு இதெல்லாம் கிடைச்சது கிடையாது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? நமக்கு நடிச்சிட்டு இருப்போம், பக்கத்தில் இருக்க ஆட்கள் கூட நம்மளை பாராட்ட மாட்டாங்க. பாராட்ட வேணாம், ஓகே அப்படின்னு கூட எனக்கு அந்த அப்ரிசியேஷன் கூட கிடைச்சதில்லை. ஸோ என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருக்கும் என்னோட இடத்துல ஆனதுக்கு நடக்கக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ஆணித்தனமாக இருக்கேன். ஓகே. நான் ஃபேஸ் பண்ணதுக்கிட்ட வேற ஒருத்தன் எதுக்காக ஃபேஸ் பண்ணணும் அந்த விஷயத்த. பட் நம்ம மட்டும் வளருதுன்றது வேற, கூட இருக்கவங்களும் வளருதுன்றது, அதை யோசிச்சா நம்ம வந்து சாமியெல்லாம் கும்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மக்கிட்ட சாமி வந்துடும். ஆக்சுவலி சம்டைம்ஸ் இதுக்கு இதை எப்படி தெரியுமா, ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ யாராவது ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்மளை அவங்களையும் வந்து தப்பு சொல்ல முடியாது. சரி இவன் கொஞ்சம் ஃபேக்காக இருக்கானோ, இவன் தன்னவனுக்கு நல்லவனாக காமிச்சிக்கணுன்றதுக்காக இதெல்லாம் போடணும் அப்படின்றது இருக்கட்டும். பட் நம்ம அதை வந்து வி கான் கண்ட்ரோல். நம்ம அதை வந்து நீங்கள் ஃபேக்குன்னு நீங்கள் ஏன் என்ன சொல்கிறீங்கன்னு நான் கேட்டால் தான் அந்த இடத்துல ஃபேக் ஆகிடுவேன். நான் அதை கேட்கவே கூடாது, நான் அப்படியே விட்ருவேன். ஓகே நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் நம்ம பண்ண வேண்டியதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். அது ஏன் நம்ம மட்டும் ஜெயிக்கணுமாங்க? அது ஏன் அது வேண்டாமே, ஓகே எல்லாரும் வரட்டோமே, அவ்வளோதான். இது சிம்பிளான விஷயம். இப்போ வந்து இன்னைக்கு இங்கே நீங்கள் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கீங்க, நாளைக்கு வேறு இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கும். சரி இவங்க வந்து அன்றைக்கி ரொம்ப ஸ்க்ராட்சில் இருந்தாங்க, இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க, ரொம்ப பெரிய விஷயம். நான் சொல்கிற அந்த ஒரு சின்ன அப்ரிசியேஷன் உங்களுக்கு 3 months ஓட வச்சிடும். அது உங்களை அறியாமல் ஓட வச்சிடும்.
கிடைச்சதில்லை எனக்கு இதெல்லாம். ஸோ அதனால நான் உங்களுக்கு வந்து ரிப்பீட் பண்ண மாட்டேன் யாருக்கும். ஓகே, நீங்க சொன்னது நிஜமாவே பெரிய விஷயம். ஒரு சின்ன ஒரு பாராட்டு ஒரு அதுதான். மனுஷனை எவ்வளவு தூரத்துக்கு வேணா ஓட வைக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஓகே, பிரணிகா ஆ. எவ்வளவு ஸ்பெஷல்? எவ்வளோ ஸ்பெஷல்னா பிரணிகா எல்லாருக்குமே வந்து உள்ள வரச்சே ஒரு ஐடியா இருக்காது அவங்க கேரக்டர் என்ன, பிஹேவியர் என்ன. ஏன்னா நான் வந்து வரும்போது ரொம்ப ரிசர்வ்டாக தான் இருந்தேன். அண்ட் எப்பயும் வந்து சம்டைம்ஸ் வந்து ஷோவில் செட்டில் இருந்தேன்னா ரொம்ப அரட்டெல்லாவும் அடிக்க மாட்டேன். ஓகே, ரொம்ப இந்த மைக்கை பிடிச்சிட்டு பேசிகிட்டே இருக்கிறது எனக்கு அது பண்ண மாட்டேன்றதை விட பண்ண வராது அந்த விஷயம். ஓகே, ஏன்னா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒரு விஷயம் அந்த இடத்துல. நான் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணணுன்றதுல அது என்ன நியாயங்க? நிச்சயமா. என்னோடது வரும் டர்ன், நான் அப்போ பண்ணிக்கிறேன் ஏதாவது. ஸோ அவங்களோடது பண்ணிட்டு இருக்கும்போது நான் இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் என்றைக்குமே பண்ண மாட்டேன். ஸோ வரும்போது நான் அதான் ரொம்ப பேச வேண்டாம், நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம். நமக்கு எதுக்கு வந்து இந்த படத்தில் வரும் தெரியுமா, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணுங்களா, அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். பட் அவள் எப்படின்னா சொல்லிட்டேன் நிறைய இடத்துல பயங்கர ஜாலி டைப் தான் அவள். ஓகே, அவள் ஜாலி டைப்பாக என்கிட்ட பழகும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன மைண்டில் வரும், இந்த பொண்ணுக்கு நல்ல ஃபேமிலிப்பா, சரி ரொம்ப கலகலன்னு இருக்கா மாதிரி தானே. ஆனால் அவள் லைஃப்பில் பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவள் சொன்னான்னா நான்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு எடுத்துப்பேன். அவன் என்கிட்ட அதெல்லாம் காட்டிக்கவே இல்லை. ஒரு பொண்ணு அதெல்லாம் காமிக்காம இருக்கிறதுக்கு என்ன எவ்வளோ பெரிய விஷயம். நான் அதனால தான் சொல்லுவேன், கேட்டா பசங்களை விட வாரியர்ஸ்னால் பொண்ணுங்க தான். ஓகே, இது நான் எந்த இடத்துலையும் தயங்கவே மாட்டேன். இதில் சொல்கிறதுல என்ன இருக்குது, ஹியூமன்ஸ் தான் நம்ம, பொண்ணு ஆணு அதெல்லாம் கிடையாது. அவள் வந்து நிறைய தாண்டி இருக்கா. அண்ட் அவளோட ஃபேமிலிக்காக ஷி ஹேட் சாக்ரிஃபைஸ் மெனி திங்ஸ். ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு அந்த பர்சன் மேலே ஒரு மதிப்பு, ரெஸ்பெக்ட் அதிகமாகும். எனக்கு அப்படி தான் அவகிட்ட ஆச்சு. அண்ட் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா பயங்கர க்யூட்டு. எபிசோட் ஆனதுக்கப்புறம் கால் அவள் அடிக்கிறாள் இல்லையோ, டெஃபினட்டாக அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க தங்கச்சி இன்னும் ஸ்வீட்டு. ஸோ அந்த ஃபேமிலி இப்போ எப்படி ஆச்சுன்னா இது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு ஃபேமிலியாக மாறிடுச்சு. ஸோ அதை எத்தனை பேருக்கு வந்து இங்கே பாருங்களேன், லைஃப்பில் வந்து நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அமைவாங்க, நல்ல ஒரு லவ்வர் அமைவாங்க. ஆனால் ஃப்ரெண்ட் அமையிறது ரொம்ப கிஃப்ட். அதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட் அமையிறது ரொம்ப கிஃப்ட். எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகிறதுன்னு பார்த்தா ஃப்ரெண்டு தானே லைஃப்பில். கண்டிப்பாக நம்ம வந்து இங்கே சந்தோஷத்தில் ஃப்ரெண்டாக இருக்கவன் எனக்கு அதில் சுத்தமாக உடன்பாடே கிடையாது. சந்தோஷத்தில் கிட்ட பக்கத்தில் ஃப்ரெண்டுனே வேணாங்க, வேற ஒரு ஆள் இருந்தால் கூட தம்பி நான் ஹாப்பியாக இருக்கேன் வாப்பா வெளியே போகலான்னு கூப்பிட்டு போயிடலாம். சோகத்தில் அந்த மாதிரி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. தெரியாதவங்களாம் இருந்தால் நீங்கள் ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் யாருமே இல்லைடா தெரியாதவங்க அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அவள் எனக்கு லைஃப்பில் வந்து என்னோட சந்தோஷத்தில் அவள் இருப்பாளான்னு தெரியாது, ஆனால் அவன் சோகத்தில் டெஃபினட்டாக இருப்பாள். அவள் இல்லைனாலும் நான் இருப்பேன், டெஃபினட்டாக நான் விட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான் அவளுக்கு எனக்கும். அண்ட் ஸ்பெஷலான ஒரு குவாலிட்டி இருக்கும் தெரியுமா, எல்லாருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும். அவகிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷலான குவாலிட்டி என்னன்னா, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவளுக்கு. இப்போதான் கொஞ்ச நாளாக தான் அவளோட ப்ராப்ளம்ஸ் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. இப்போதான் அவள்கிட்ட இருக்க பெரிய பாசிட்டிவிட்டி அப்படின்னா, அவள் அந்த ப்ராப்ளம்ஸை வெளியே காமிச்சதே கிடையாது யாருக்கிட்டையும். அது ரொம்ப கஷ்டங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உள்ள நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அவங்க பண்ணிட்டு இருக்காங்களா ரொம்ப அழகா. அது எப்படி உன்னால ஹேண்டில் பண்ண முடியும்? ஸோ அவ தானே வாரியர். கண்டிப்பா டவுட்டே வேணாம். அவளோட கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் அதை வெளியில காமிக்காம இருக்காங்கல்ல. ஸோ அந்த ஒரு குவாலிட்டி அவகிட்ட நான் திருடி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்படி நம்மளும் why can't we try that? இப்போ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நமக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமா? முடியாதுல்ல.
அது எப்போ ஆகணுமோ அது அப்பதான் ஆக அப்பதான் போகுது. ஆகும். நம்ம ஏன் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு யோசிச்சு. வரி பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான். அண்ட் இப்போ அவ வந்ததுக்கப்புறம் என்னோட லைஃபே ப்ராக்டிக்கலாக மாறிடுச்சு. ஏன்னா இந்த ஷோ அதுக்கு தான். நான் அதை வந்து சொல்றதுல தப்பே கிடையாது. மென்டார்ன்றவ மாற்றணும் ஒன்று சட்டப்படி பார்த்தா. மென்டார்ன்றவ ராகவேந்திரன் சூப்பர், ராகவேந்திரன் இப்படி, ராகவேந்திரன் அது வந்து மென்டார் இல்லை. தருதலை நீ இப்படி இருக்காத, நீ இதெல்லாம் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஒருத்தங்க, அவங்க தான் மென்டார். Mentor. ஸோ அந்த விதத்தில் ஷோவில் நாங்கள் 2 பேருமே கரெக்டாக இருக்கோன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷமா இருக்கு. நிறைய மாற்றங்கள் இருக்குல்ல சிஸ்டர், நிச்சயமா. சேஞ்சஸ். ஸோ அதுதான் எனக்கு சூசைட்லாம் அட்டன் பண்ண ஆள் நான். அந்த தாட்டே எனக்கு இல்லையே இப்போ. சரி, அன்னைக்கு நான் அதை பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்க மாட்டான், இந்த ஷோ எனக்கு இருந்திருக்காது, மக்களுடைய அன்பு இருந்து ஒன்றுமே இருந்திருக்காதே. ஒன்று ஷோ இருந்திருக்காது, இந்த அன்பு இருந்திருக்காது, 8 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. அதுதான விஷயம். இந்த 4 வருஷத்துல நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. அப்படியா? கிட்டத்தட்ட 2 ஆட்கள் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போகாமல் இருந்தது. மதன் இருக்கார்ல, மதன் பாண்டியன், அவங்க ஓகே. அவர் அண்ட் சரவணன் ஒரு பையன், அண்ட் அடுத்து மனோஜன் இன்னொரு ஃப்ரெண்டு. இவங்க தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க தான் இருந்தாங்க லைஃப்பில், வேறு யாருமே இல்லை கூட. ஸோ இந்த ஷோ உள்ளே வந்தோடனே பாடா 8 ஃப்ரெண்ட்ஸை ஆண்டவன் காமிக்க தான் அந்த ஷோ அமிச்சாலாம் எனக்கு வந்துருச்சு தாட்டு. ஸோ அதான் எல்லாத்தையுமே இனிமேல் கொஞ்சம் பாசிட்டிவான அப்ரோச்சில் எடுத்துக்கணும்னு இருக்கு. போதும், நெகட்டிவிட்டி வேண்டாம், போதும். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு இந்த ஷோ வந்து என்னுடைய லைஃபே மாற்றி இருக்கு, கேம் சேஞ்சர் மாதிரி. அப்படி அது நிஜமாவே நீங்க சொல்லும் பொழுது தெரியுது. உண்மை இல்ல? சரி, நான் வந்து அதை சும்மா இந்த ஷோ வந்து கேம் சேஞ்சராக என்ன மாற்றிருக்கேன் அப்படின்ற ஒரு வேர்டை நான் உங்கள்கிட்ட சொல்கிறது வேஸ்ட்டு. எனக்கு நான் மாற்றிருக்குன்றதுக்கு சொன்னால் தானே உங்களுக்கு அந்த தெரிய வரும் அந்த விஷயம். ஸோ அதனால நான் எக்ஸ்பிளைன் டு யூ என்ன ஆச்சுன்றது.